ஸோ இந்த தெரியாம உன்னை காதலிச்சிட்டேன் அப்படின்றத நீங்க எப்போ ஃபீல் பண்ணி எந்த வயசுல யார்கிட்ட சொல்லிருக்கீங்க? தெரியாம உன்னை காதலிச்சிட்டேன்னு ஏன் எப்போ ஃபீல் பண்ணேன்னு கேட்குறீங்களா? அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன். நைட்டு திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை தான் கட்டணும், அவ்வளோதான் கட்டணும் அப்படின்லாம் யோசிச்சது உண்டு. அடுத்த நாள் காலையில் தெரியும், நான் அப்புறம் தான் தெரியாம இவ்வளோ போய் ஜூட்டு விட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய டைம்லாம் இருக்கு. நிறைய ஃபீல் பண்ணிருக்கீங்க அடிக்கடி. ஓகே, எந்த வயசுல முதல்ல அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? வயசுல ஞாபகம் இல்லையா? ஆஹா, பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் என்னோட அந்த ப்ரிஃபரன்ஸ். ஸோ எந்த பொண்ணு கிட்ட முதல்ல அதை சொல்லிருக்கீங்க ஞாபகம் வருதா? நைட் ஒரு 2 மணி இருக்கும், ஞாபகம் இல்லை. அது அந்த டைம்ல மெடிடேஷன்ல இருக்கிறதுனால மெடிடேஷன்ல இருக்கிறதுனால அடுத்த நாள் தான் யோசிப்போம் என்ன நடந்தது நைட்டு அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ ஞாபகம் இருக்காது. ஓகே, இன்னொன்று கேள்விப்பட்டோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாருக்கும் வந்து நீங்க தான் ஒரு லவ் குரு, ஒரு லவ் அட்வைசர். அவங்க லவ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க தான் சேர்த்து வைப்பீங்க. அதே மாதிரி பல காதல்களை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆமா, நான் சிவாவோட லவ் நான் தான் சேர்த்து வச்சேன் ஆக்சுவலா ஆரம்பத்துல. சோ பிரிஞ்சவங்களை சேர்த்து வைப்பீங்க, சேர்ந்தவங்களை வந்து பிரிஞ்சு வைப்பீங்களா? இந்த மாதிரி எனக்கும் அதே மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க பார்ப்பேன். பட் எனக்கு வயசாயிட்டு இருக்க பொண்ணு தேட கல்யாணம் அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்றா, வயசு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்ணு தேட மாட்டாங்க. நான் பார்த்து அட்வைஸ் பண்றேன். ஆமா, பாருங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கையை நான் வந்து வீணடிக்க விரும்புறேன் அப்படிங்கிறாரு உங்க ஃப்ரெண்டு. பட் நீங்க வந்து ஒரு பொண்ணு வாழ்க்கைய அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் தான். இப்போ சிவா சந்தோஷமா இருக்காருன்னா அது காரணம், மெயின் காரணம் நான் தான். ஞாபகம் இருக்குல்ல சார், அன்னைக்கு ஒரு நாள். தொடர்ந்து உங்களோட மெடிடேஷன் பத்தி எங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் ஒரு சில வார்த்தைகள். ஏற்கனவே சொன்னதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சார் வீட்டில் வந்திருக்காங்களா சார்? என்னோட டிஸ்கோ பார்ட்னர் ஆக்சுவலா வந்து வினோத், நம்ம படத்தோட ப்ரொடியூசர் தான் என்னோட டிஸ்கோ பார்ட்னர். நான் ஆக்சுவலா வந்து காலையில ஷூட்டிங் வச்சாலே வந்து நான் வந்து கொஞ்சம் எழுந்து போறது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஃப்ரெண்டோட விஜயோட ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அலாரம்லாம் வச்சு எழுந்து இந்த காலையில ஃபர்ஸ்ட் வந்தது காரணம் வந்து விஜய் அண்ட் வினோத் தான். ஏன்னா நைட்டு அப்புறம் பார்ட்டி கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக காலையில எப்படியாவது போயிட்டு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போனாதான் நைட் பார்ட்டியில் இருந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே நைட் வேற நல்லா இருக்கும் எல்லாம். விஜய் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்னோட டிஸ்கோ பார்ட்னர். நாங்கள் அடிக்கடி எல்லா டிஸ்கோவும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் லைஃபை. பட் அவருக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து பெர்மிஷன் நல்லா ஒன்றும் இல்லை வெளியில வர. ஸோ இப்போ நான் வினோதை பிடிச்சிட்டேன். சார் நீங்களும் என்னை விட்டு கல்யாணம் பண்ணிடாதீங்க சார். சார் இது வேற மாதிரி இருக்கு சார். டிஸ்கோ பார்ட்னர் சொல்றேன். வெரி ஹாப்பி. ஐ மீன் விஜய் சோலோ ஹீரோவா நடிச்சு 2வது படம் அண்ட் வினோதோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ரொம்ப நாளா ஆசை வினோதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்போதான் அது நிறைய இருக்கு. அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா வினோதோட அடுத்த ப்ரொடக்ஷன்ல எனக்கு மியூசிக் டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்துருக்காரு வினோத். ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் நானும் எனக்கு மியூசிக் பண்ணணும்னு ஆசை. ஸோ அடுத்த படத்துல எனக்கு மியூசிக் சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வினோத் அண்ட் விஜய். ஓகே, டிஸ்கோ பார்ட்னர் சொன்னீங்க. டிஸ்கோக்கு போயிட்டு உங்க பார்ட்னரோட என்ன செய்வீங்க? மெடிடேஷன். டிஸ்கோ போயிட்டு மெடிடேஷன், யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிட்டு எப்படி கடை பிடிச்சி அதெல்லாம் உள்ள எப்படி சூப்பர். ஓகே, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு நான் அடிக்கடி அவங்க 2 பேரையும் கோவில்ல பாப்பேன், இன்னொருத்தர் சொன்னாரு நாங்க கடையில மீட் பண்ணுவோம். நீங்க எங்க? எனக்கு பொய் சொல்லலாம் தெரியாது. அவங்க மாதிரி கோவில் டிஸ்கோன்னா உண்மைதான் சொல்லுவாங்க. டிஸ்கோ காலையில திறக்கும் போது மெடிடேஷன் முடிச்சிட்டு கோவில்ல மீட் பண்ணுவீங்களா? வெரி நைஸ் சார், சூப்பர். உங்களோட நட்பை பார்த்தா பல பேருக்கு வந்து பொறாமையா இருக்கும் இந்த நேரத்துல. இந்த நட்புக்கு வந்து எந்த ஒரு பலங்கமும் ஏற்படக்கூடாது. அதே மாதிரி தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.